ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது ஸ்மோக்கர்ஸ் ரூமு. இந்த ரூமுக்குள்ளால என்ன செய்கிறேன்னா, இந்த சீட்டுகள் நம்ம அடித்து வச்ச சீட்டுகளை காய போடுறது. நம்ம இதுபோல் சீட்டோட தண்ணி காஞ்சதும் இந்த குச்சிகளில் இதுபோல் இருக்கும் குச்சிகள். இந்த குச்சிகளில் ஒவ்வொரு குச்சிக்கும் மூணு சீட்டு வீதம் என்ன செய்யணும்னா போடணும். இதுக்கு முன்னாடி இப்படி போட்டுறணும். இப்படி வச்சுட்டு இந்த சீட்டுகளை இப்படி வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த ரூமில் நம்ம கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் நம்ம என்ன செய்யணும்னா அறைகள்லையும் போடணும். இது உட்பகுதி ஸ்மோக்கர்ஸ் ரூமுக்கு. இது ஒரு தடுப்பு சுவர். இதெல்லாமே தடுப்பு சுவர்கள். இது ஒன்று 2, இது அப்புறம் 3, அதுக்கு மேலேயும் இருக்குது இல்லை. அப்புறம் இந்த சைட்லேயும் அதுபோல் இதுவும் தடுப்பு சுவர். இப்படி தடுப்புகள் வச்சுருக்குறோம். குச்சிகளெல்லாம் அதை அடுக்கி வச்சுருக்குறோம். இதுக்கு மேலே வரையிலும் தடுப்பு சுவர் இருக்கும். அப்புறம் என்னென்னா, இதுக்கு உள்ளால் இதுபோல் இது இருக்குதுல்ல, இதுதான் ஒரு கேவ் போல் இருக்கக்கூடிய ஒரு குழி அப்படின்னு சொல்கிறது. இதில் இந்த குழி பறித்து வச்சுருக்கிறதுல நம்ம கோகனட்டு ஹஸ்க்கு, அப்புறம் இந்த காஞ்ச மரத்துண்டுகள் இதெல்லாம் போடணும். போட்டுட்டு இதில் என்ன பண்ணணும்னா நெருப்பூட்டணும். நெருப்பூட்டும் போது அந்த புகை இங்கே மேலே இருக்கிற சீட்டுகளில் எல்லாத்துலேயுமே என்ன ஆகிடும்னா புகை படிஞ்சு போய் சீட்டுகள் காஞ்சிரும். அப்படி நம்ம காய வச்ச சீட்டுகள் இந்த மாதிரி இருக்கும். இதுபோல் ப்ரௌன் கலரில் ஆகிடும். இதுபோல் நம்ம பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நிறமுள்ள அப்படின்னா ஒளி ஊடுருவக்கூடிய தன்மை உடையதாக இது இருக்கும். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா 4 சீட்டு ஃபஸ்ட்டு ரேங்குள்ள சீட்டு இது தான். அப்புறம் செகண்ட் தரம் அப்படி 5ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு விலை குறைவு கொஞ்சம். 4க்கு நல்ல விலை கிடைக்கும். அப்புறம் லாட்டு அப்படிங்கிறது இதுபோல் காயாத சீட்டை இதுபோல் ஸ்மோக்கில் போடாமல் வெயிலில் காய வச்ச சீட்டை லாட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னும் விலை குறைவு, ஒரு 30-40 ரூபா டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்புறம் என்னென்னா, இதாக இருக்கிறது நம்ம சீட் எடுக்கும்போது கையில் எல்லாம் வரக்கூடிய சின்ன சின்ன கழிவுகள், இதை ஒட்டுக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஓரமாக வச்சுருக்குறோம். இந்த ஒட்டுக்கரைகள் எதுக்கு பயன்படுதுன்னா, இந்த சீட்டு இதை திரும்பவும் மெஷினில் போட்டு என்ன செய்வாங்கன்னா அரைப்பாங்க. அரைச்சி மிக்ஸ் பண்ணி இதை சீட்டாகவே என்ன செய்வாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டுகளை எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு சீட்டாகவே மாற்றுவாங்க. அதையும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த சீட்டுகளில் நம்ம இந்த சீட்டு எல்லாமே எதுக்குன்னா மோஸ்ட்லி 70% டயர்கள் தயாரிக்க இது பயன்படுகிறது. அப்புறம் கை உறைகள், பலூன், அப்புறம் ரப்பர் பேண்டு, இதெல்லாமே இந்த ரப்பர் சீட்டை உபயோகப்படுத்தி தான் எல்லாமே தயாரிக்கிறாங்க. அப்புறம் குழாய்கள், இணைப்பான்கள், இதெல்லாமே இந்த ரப்பர் சீட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. தேங்க்ஸ்.